தமிழர்களின் வாழ்வும் கலாச்சாரமும் நம்பிக்கைகளுடன் பின்னி பிணைந்தவை. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். பக்தர்களின் வேண்டுதல்களும் மாறும். தலையில் தேங்காய் உடைத்தல், கொள்ளை விடுதல், தொட்டில் கட்டுதல் என நேர்த்தி கடன்களும் வேறுபடும். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் உள்ள அழகுமுத்து ஐயனார் கோவில் நூதன வழிபாட்டிற்கு பிரசித்தி பெற்றது. ஆலமரங்களுக்கு நடுவில் ரம்மியமான சூழலில் மூலவர் அழகுமுத்து ஐயனார் பொற்கிளை பூரணியுடன் அருள் பாலிக்கிறார். 3 தலைமுறைகளுக்கு முன்பு இக்கோவிலில் இருந்த சித்தர் ஒருவர் இங்குள்ள கிணற்றில் ஜலசமாதியானார். அவர் அழகர் சித்தர் என மக்களால் அழைக்கப்படுகிறார். உடையார்பாளையம் இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இது திருமூலர் ஒரு காட்சி கொடுத்தா வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பாடல்கள் 4 பாடல்கள் சோழர்கள் இருக்கின்றன. அந்த 4 சோழர்களும் இங்கே எல்லாருக்கூடிய கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை திரும்ப நடந்த பிறகு ஆண் பெண் சிலை சேர்க்கிறது. குழந்தை பாக்கியத்து வேண்டுதல் வச்சாங்க. குழந்தை சிலை கால் வரல இருந்ததை கால் வேண்டிய சிலை. நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் ஜலசித்தரங்களை வேண்டக்கூடிய வரன் உடனே கிடைக்கின்றது தான் விஷயம். இந்த கோயிலோட விஷயம் அதுதான் ஐதீகம். அழகுமுத்து ஐயனார் அழகர் சித்தரை வணங்கினால் மனக்குறைகள் நீங்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனே குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு வேண்டினபடி செலவு வச்சோம்னா குடும்பத்தில் நல்லது நடக்கும். அழகர் நமக்கே பிறப்பாருன்றது ஒரு ஐதீகம். இந்த காலுக்கு ஒரு சொல்லி சேலை வாங்கி வைக்கிறேன், கையாட்டம் சேலை செஞ்சு வைக்கிறேன், கால் அதேமாரி சேலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு நான் பெறாத்திக்கிறேன். நான் இதுமாரி எனக்கு நல்லா இருக்குது, நான் எல்லாம் செய்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு செய்யலாம். சக்தி உள்ள ஐயனா இருப்பான், அழுகுறப்பா என்ன நினச்சது நிறைவேறுது. மன வருத்தங்களுடன் இக்கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் அலகுகள் குத்தியும் காவடிகள் எடுத்தும் பொங்கலிட்டும் வேண்டுதல்களை இறைவன் முன் வைக்கின்றனர். இந்த வேண்டுதல்கள் நிறைவேறி மீண்டும் இங்கு பொம்மைகளை செய்து காணிக்கை செலுத்துகின்றனர். உடம்பு எதாவது முடியாதவங்க அவங்க அந்த மாதிரி சிலை செஞ்சு வைப்பாங்க. வீடு வேண்டிக்குவாங்க. வீடு இல்லை எங்களுக்கு வீடுக்குன்னா அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடுகள் செஞ்சு வைக்கிறது இங்கே ஐதீகம். காரு, படிப்பு, வேலை எதோ வேண்டிக்கிறோமோ அதை நிறைவேறதுக்கு அப்புறம் நேர்த்தி கடனா அந்த சிலை செஞ்சு வைக்கிறது இந்த ஐதீகம். இந்த ஐயனாரப்போ உள்ள பின்னாடி சித்தர் சிவனுங்க. கோவிலை சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கும் போலீஸ், அரசியல்வாதி, திருமண தம்பதியர், வீடுகள், கார்கள், அடுக்குமாடி குடியிருப்பு, டாக்டர் பொம்மைகளே பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்கு சான்றுகள். பையன் நடக்கலைன்றதுனால தராத்தின் செலவு வச்சுருக்கேன். நடந்து ஓரளவுக்கு பேசுகிறான் கொள்கிறான், அதனால் செலவு வச்சுருக்கேன். இப்போ தான் முதல் வருஷம். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க நல்லா வேண்டுதல் பண்ணால் அதாவது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் செஞ்சுருக்கேன். செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நடக்கிறான். நல்லா நடக்கிறான். குக்கிராமத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில மக்களும் இங்கு சிலை வைக்கின்றனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத திங்கட்கிழமைகளில் திருவிழா சிறப்பாக நடக்கும். எங்கள் குலதெய்வத்துக்கு வருஷம் அழகர் அப்பனுக்கு நாங்கள் பொங்க வைக்கிறோம். இத்தனை வருஷத்தோட இந்த வருஷம்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. நல்ல மாதிரியாக நாங்கள் பொங்க வச்சு நல்ல மாதிரியாக எடுத்துன்னு வந்துக்கிறோங்க. நாங்கள் வருஷம் வருவோங்க. இந்த 5 வருஷமும் 5 திங்கக்கிழமையும் திருவிழா நடக்குங்க. நல்லா விசேஷமாக இருக்குங்க. எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேண்டிக்குவாங்க. நிறைய பொம்மைங்க செஞ்சு வைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை எல்லாரும் பார்க்கலாம். அவர்கிட்ட மனமாற வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும். ஆன்மீக அன்பர்கள் அழகர் சித்தரை தரிசிக்க ஒருமுறை குடும்பத்துடன் தென்னம்பாக்கம் வாங்களேன்.